வெட்னஸ்டே ஈவினிங் இன்றைக்கி என்ன நல்ல விஷயம்னா, ஹஸ்பண்ட் சீக்கிரம் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டார். அதனால் குழந்தைய கொஞ்ச நேரம் அவர் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுனால அவர்கிட்ட கொடுத்துட்டு, அதுக்குள்ளேயே என்னால் முடிஞ்ச குட்டி குட்டி வேலையெல்லாம் பண்ணி வச்சிடலான்னு நினச்சேன். இந்த துணி 2 நாளாக போட்டபடியே இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து ஒன்று மடக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். தம்பி வந்து நிறைய நேரம் வந்து ஃப்ளோர்லேயே வச்சுருக்கறனால கீழே மட்டும் எப்போவுமே வந்து கொஞ்சம் கூட்டி க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இந்த கிளிப்பில் பார்த்திங்கன்னா என்னோடய பேரும் என் ஹஸ்பண்ட் பேரும் அம்மா மாறி போகாமல் இருக்க எழுதி வச்சுருக்காங்க. இவங்களும் அதுக்குள்ளேயே சீக்கிரமாக வந்துட்டாங்க. இவரை கொஞ்சம் நேரம் பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் கிச்சனில் இருந்த கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு வந்துடலான்னு போனேன். கொஞ்சம் பாத்ரூமும் இருந்தது, கழுவி வச்சுட்டு வந்து ஹாலை வந்து கூட்டி நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். இவர் குழந்தைய பார்த்துக்க சொல்லி அனுப்புனா ஃபோன் நோண்டிட்டு உட்காந்துட்ருக்காரு. ஓடி ஒளியிறாரு பாருங்க. இவர்கிட்டேருந்து குழந்தைய வாங்கிட்டு பெட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண சொன்னேன். ஏன்னா தம்பி நைட்டில் எப்பவுமே பெட்டில் என் கூட தான் தூங்குறான். அதனால் நீட்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் போய் அப்பாடா அப்படின்னு கொஞ்ச நேரம் உட்காந்தேன். சரி தம்பி கொஞ்ச நேரம் பொம்மையெல்லாம் கொடுத்து விளையாட வைக்கலான்னு போனேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் எல்லா க்ளீனும் பண்ணிடுவேன். ஏன்னா குழந்தை இருக்கிறனால எல்லாமே வந்து டெய்லியும் ரெகுலராக பண்ணிகிட்ருக்க முடியாது. நான் ரொம்ப ஓசிடி பர்சன்லாம் இல்லை, பட் தேவையானதை முடிச்சு வச்சுருவேன்.